Now, friends, இப்பொழுதும் பிரியமானவர்களே, if you turn to Acts 6th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வீர்களானால், the book of Acts has been very precious to us. அப்போஸ்தலர் நடபடிகள் எங்களுக்கு மிகவும் விசேஷித்த ஒரு புத்தகம். In our meetings and in our ministry, we have seen the book of Acts. எங்களுடைய கூட்டங்களிலும் எங்களுடைய நடத்தைகளிலும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் காரியங்களை பார்த்து வந்திருக்கிறோம். The works of God. தேவனுடைய கிரியைகள். Here the title of this book is Acts of the Apostles. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் என்பதாக இருக்கிறது. These disciples of the Lord Jesus went and did his work. ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீஷர்கள் அப்படியாக சென்று அவருடைய ஊழியத்தை செய்தார்கள். Our prayer, my father's whole agenda was, என்னுடைய ஜெபமும் என்னுடைய தகப்பனாருடைய முழு நோக்கமும் Jesus Christ the same, yesterday, today, forever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். And he used to say, we have to demonstrate this before all people. எல்லா மக்களுக்கு முன்பாக நாம் இதை நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லுவார். And by the grace of God, தேவனுடைய கிருபையினாலே even simple people in the villages of Andhra ஆந்திராவில் இருக்கக்கூடிய சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் கூட began to see the works of God. தேவனுடைய கிரியைகளை அவர்கள் காண ஆரம்பித்தார்கள். The healing of the leper, குஷ்டரோகிகள் சுத்தமாவதையும், the raising of the dead, மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுவதையும், and all kinds of diseases being healed. எல்லா விதமான வியாதிகளும் குணமாக்கப்படுவதையும் கண்டார்கள். But we never put our emphasis upon physical healing. சரீர பிரகாரமான அப்படிப்பட்ட குணத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. Why? ஏன்? The body is only a part of our whole person. நம்முடைய முழு ஆள் தத்துவத்திலும் அந்த சரீரம் என்பது ஒரு பகுதிதான். Spirit, ஆவி, soul, ஆத்மா and body. மேலும் சரீரம். When your spirit comes into touch with God, உன்னுடைய ஆவி தேவனுடைய அங்கே தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, then அப்பொழுது your soul and your body come under the control of the Holy Spirit. உன்னுடைய ஆத்மா உன்னுடைய சரீரம் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வருகிறது. Nowadays I am seeing a new disease which we never prayed for in the early days. ஆதி நாட்கள் நாங்கள் ஜெபித்திராத அப்படிப்பட்ட புதிய வியாதிகளை நான் இப்பொழுது கண்டு வருகிறேன். AIDS. எய்ட்ஸ் என்கிற வியாதி. And the doctors டாக்டர்களும் report that there is no cure. எந்த விதமான குணமாக்க முடியாத காரியமாக இருக்கிறது என்று அறிக்கை இடுகிறார்கள். They are feverishly researching in order to find some cure. ஏதோ ஒரு சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதான அப்படிப்பட்ட தீவிர ஆராய்ச்சியில் இருக்கிறார்கள். But so far no success. ஆனால் இதுவரையிலும் எந்த வெற்றியும் அவர்கள் காண இயலவில்லை. In these few years, இந்த சில that ஆண்டுகளில் is from 83 or so, after AIDS appeared, 83ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த எய்ட்ஸ் அங்கே காணப்பட்ட நாட்களிலே we have had நமக்கு இருந்தது how many deaths? Almost like 3 crores. 3 கோடி போன்ற மக்கள் இதுவரை மறைத்திருக்கிறார்கள். My dear friends, எனக்கு அருமையானவர்களே, can you think of such a figure? அப்படிப்பட்ட எண்ணிக்கை உங்களால் யோகித்து பார்க்க முடிகிறதா? And of course that may not be an exact figure. அது ஒருவேளை சரியான இலக்காக இல்லாமல் இருக்கலாம். In some places whole villages, whole population, சில இடங்களிலே முழு கிராமமும் முழு அப்படியே அங்கே இருந்த ஜனத்தொகையும்
they have died. அவர்கள் மரித்தே போனார்கள். Children have been left as orphans. பிள்ளைகள் அப்படியே அனாதைகளாக விடப்பட்டிருக்கின்றனர். The book of Acts, அப்போஸ்தலர் நடபடிகள், in the face of AIDS, எய்ட்ஸினுடைய மத்தியிலே are the book of Acts going to be operative? Are they going to be effective? அப்போஸ்தலர் நடபடிகளின் அந்த கிரியைகள் அங்கே அப்படியாக கிரியை செய்ய போகிறதா? Doctors say டாக்டர்கள் சொல்கிறார்கள், medicine has no answer. மருத்துவத்திலே எந்த விதமான பதிலும் இல்லை, We can't heal. எங்களாலே குணப்படுத்த முடியாது. Shall we also say the same thing? நாமும் அப்படியே சொல்ல முடியுமா? No. இல்லை. We will say நாம் சொல்லுவோம், Jesus is the same. இயேசு மாறாதவராகவே இருக்கிறார். Now, my dear friends, இப்பொழுதும் பிரியமானவர்களே, this disease is generally contracted by wicked life. இந்த வியாதியானது துன்மார்க்கமான ஜீவியத்தினாலே அப்படியே அங்கே பரவுகிறது. And in Andhra Pradesh, ஆந்திராவிலே you cannot stop such a disease. அப்படிப்பட்ட ஒரு வியாதியை உங்களாலே தடுக்க முடியாது. You can't stop it in India. அதை இந்தியாவிலே நீங்கள் தடுக்க முடியாது. So it is spreading very fast. ஆகையினாலே இது மிக விரைவாக அப்படியே பரவி வருகிறது. An adulterous life, விபச்சார ஜீவியா, an unclean life. ஒரு அசுத்தமான ஜீவியா. You know, we are now speaking over the television. இப்பொழுது நாம் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தியை கொடுத்து வருகிறோம். But television and I have been enemies for years. தொலைக்காட்சி நானும் ஒரு எதிரியாகவே பல ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறோம். Because of the values and the teachings of the television. ஏனென்றால் அதனுடைய மதிப்பீடும் அதனுடைய போதனைகளுடைய அளவுகளும் தான் காரணம். Because of the flesh and the impurity in the television. தொலைக்காட்சியில் வரக்கூடிய மாம்சத்தின் காரியங்களும் அங்கே இருக்கக்கூடிய தூய்மையற்ற காரியங்களும். Now, இப்பொழுது when we have also entered the television, நாமும் இப்போ தொலைக்காட்சி மூலமாக செய்தி கொடுக்கும் பொழுது, I don't like everybody to immediately run and buy a television. எல்லாரும் ஓடி போய் அப்படியே ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல. ஆனால் today, in today's world, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலே every boy and girl must learn how to turn their eyes away from evil. ஒவ்வொரு பையனும் பெண்ணும் எப்படியாக பொல்லாப்பிலிருந்து தங்களுடைய கண்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். Every old man must learn. ஒவ்வொரு வயோதிபரும் கற்றுக்கொள்ள வேண்டும். Every husband must learn. ஒவ்வொரு கணவனும் கற்றுக்கொள்ள வேண்டும். Every wife must learn. ஒவ்வொரு மனைவியும் கற்றுக்கொள்ள வேண்டும். Because ஏனென்றால் almost everything is being wrapped around a sex presentation. எல்லாமே இந்த காமேட்சைக்குரிய அப்படிப்பட்ட காரியங்களிலே தான் அது அங்கே கவர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. If they want to advertise a bunian, ஒரு பனியனை அவர்கள் அங்கே விளம்பரம் செய்த விரும்பினால், or a shorts, அல்லது ஒரு கால் சட்டையை, there they bring in sex. அங்கே காமேட்சைக்குரிய காரியங்களை கொண்டு வருகிறார்கள். If they want to present a toothpaste, ஒரு டூத் பேஸ்டை விளம்பரப்படுத்த விரும்பினால், they bring in some woman who is half naked. அங்கே அரை நிர்வாணமுள்ள ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள். Almost everything. எல்லாவற்றிலும். So you're surrounded by temptation. ஆகினாலே நீங்கள் அப்படிப்பட்ட சோதனையினாலே அங்கே சூழப்பட்டிருக்கிறீர்கள். But ஆனால் the Lord Jesus makes you to overcome temptation. ஆண்டவராகிய இயேசு எல்லா சோதனையும் மேற்கொள்ளும்படியான அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார். When the early church was formed, ஆதி சபையானது நிறுவப்பட்ட போது they had the 10 commandments. அவர்களுக்கு அந்த 10 கற்பனைகள் இருந்தன. Thou shalt not steal. களவு செய்யாதிருப்பாயாக. Thou shalt not make any image. எந்த ஒரு அங்கே விக்கிரகத்தை உண்டு பண்ணாயாக. Or bow down to it. அல்லது அதற்கு நமஸ்கரிக்கவும் வேண்டாம். Thou shalt not commit adultery. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. Thou shalt not covet
anything that belongeth to your neighbor, அயலானுக்கு சொந்தமான எந்த ஒரு காரியத்தையும் நீ இச்சியாதிருப்பாயாக. his maid servant or manservant, அவனுடைய வேலைக்காரனையோ அல்லது வேலைக்காரியையோ, his ass, அவனுடைய கழுதையோ, his wife. அவனுடைய மனைவியையோ, Thou shalt not covet anything that belongs to your neighbor. உன்னுடைய அயலானுக்கு சொந்தமான எந்த யாதொன்றையும் நீ இச்சியாதிருப்பாயாக. Now, இப்பொழுது they had the 10 commandments, அவர்களுக்கு அந்த 10 கற்பனைகள் இருந்தன. but ஆனால் the law does not give you power to overcome temptation. அந்த கட்டளைகள் உனக்கு அந்த சோதனையை மேற்கொள்ளும்படியான பலத்தை கொடுப்பதில்லை. The law presents a red light, a warning. அந்த கட்டளைகள் உனக்கு ஒரு சிவப்பு விளக்கத்தை தருகிறது, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. But ஆனால் when you come to the cross of Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை அண்டையிலே நீ the வரும்போது cross of Jesus lifts you above temptation. ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை உன்னை அந்த சோதனைக்கு மேலாக எழுப்ப செய்கிறது. Today, இன்றைக்கு all over the world, உலகம் எங்கிலும் they say we don't want the 10 commandments. எங்களுக்கு இந்த 10 கட்டளைகள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். So, ஆகினாலே the whole world is full of deceit. முழு உலகமும் வஞ்சகத்தினாலே நிரம்பி இருக்கிறது. Everywhere. எங்கு பார்த்தாலும் Adultery, விபச்சாரம், divorce. விவாகரத்துகள், People are suffering. மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். But ஆனால் at such a time, அப்படிப்பட்ட வேளையிலே we have the cross to present to people. மக்களுக்கு கொடுக்கும்படியான இந்த கிறிஸ்துவனுடைய சிலுவை இருக்கிறது. Christ died for the ungodly. தேவபக்தி அற்ற அப்படிப்பட்ட மக்களுக்காக கிறிஸ்து மரித்தார். He bore our transgression. நம்முடைய அக்கிரமங்களை அவரே சுமந்தார். He was bruised for our iniquities. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். The punishment of our peace was upon him. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. And with his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். So, ஆகையினாலே you must experience the cross. நீங்கள் அந்த சிலுவையை அனுபவித்து ஆக வேண்டும். At the cross, சிலுவை அண்டையிலே God opened my eyes. தேவன் என்னுடைய கண்களை திறந்தார். At the cross, சிலுவை அண்டையிலே my evil, proud heart was broken. என்னுடைய பொல்லாத பெருமையான இருதயமானது உடைக்கப்பட்டது. At the cross, சிலுவை அண்டையிலே I was released from the terrible lusts that were moving me. என்னை அப்படியே அசைத்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான இச்சையிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். Through the cross. சிலுவையினூடாக. Now, my dear people, இப்பொழுதும் பிரியமானவர்களே, you must come to the cross before you leave this camp. இந்த முகாமை நீங்கள் விட்டு செல்வதற்கு முன்பாக நீங்கள் சிலுவை அண்டை வர வேண்டும். Now, the cross brings a different principle into our lives. இப்பொழுது சிலுவையானது நம்முடைய ஜீவியத்துக்குள்ளாக ஒரு முற்றிலும் வித்தியாசமான சூத்திரத்தை கொண்டு வருகிறது. Sin, பாவம், divide. அது அப்படியே பிரிவினை செய்கிறது. Suppose you have 100 rupees நீங்கள் ஒருவேளை 100 ரூபாய் கொண்டிருப்பீர்கள் என்றால், and you have debts, 2 debts 2 கடன்களை கொண்டிருக்கிறீர்கள், of 50 rupees each. 2 50 ரூபாய்கள் இருக்குமானால் What have you got? நீங்கள் என்ன கொண்டிருக்கிறீர்கள்? 100 rupees. 100 ரூபாய் கொண்டிருக்கிறீர்கள். But then 2 men are running after you, ஆனால் 2 மக்கள் உங்கள் பின்னாக தொடர்ந்து ஓடி வருகிறார்கள், crying, where is my 50 rupees? என்னுடைய 50 ரூபாய் எங்கே என்று சொல்லிக் கொண்டு, You owe me 50 rupees. நீ எனக்கு 50 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும். So, ஆகினாலே when your 100 rupees is divided, உன்னுடைய 100 ரூபாய் அப்படியாக அங்கே பிரித்து கொடுக்கப்படும் போது 50-50, 50-50ஆக you only have a 0. உன்னிடத்தில் ஒரு 0 மாத்திரமே இருக்கு. So, ஆகினாலே although you may be very clever, நீ எவ்வளவு புத்தி சாதுரியமானவனாக இருந்தாலும், although you have very good desires, உனக்கு நல்ல வாஞ்சைகள் இருந்தாலும், there are many people who want to live a good life. சில மக்கள் நல்ல ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். But ஆனால் sin divides. பாவமோ நம்மை பிரித்து விடுகிறது. Sin destroys your goodwill and the power to do good.
அங்கே அந்த நன்மை செய்யக்கூடிய காரியத்தையும் நன்மைக்கான அந்த பலனையும் உன்னிலிருந்து அது அப்படியே நீக்கி போடுகிறது. Maybe you desired to lift society. ஒருவேளை நீ சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்கிற வாஞ்சையை கொண்டிருக்கலாம். We see many groups of young people in the world today. இன்றைக்கு உலகத்திலே அநேக வாலிப குழுக்கள் இருக்கிறார்கள். They want to bring justice in society with the gun. அவர்கள் சமுதாயத்திலே துப்பாக்கியின் மூலமாக அங்கே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But ஆனால் in order to get money, பணத்தை பெற்றுக்கொள்வதற்கோ, in order to proceed with their project, they feel we need money. அவர்களுடைய துறையிலே அவர்கள் முன்னேறி வருவதற்கு அவர்களுக்கு பணம் அவசியமாக இருக்கிறது. Therefore, ஆகையினாலே they are beginning to sell drugs or enter the drug trade. அவர்கள் போதை மருந்துகளை விற்க ஆரம்பிக்கிறார்கள் அல்லது போதை அந்த தொழிலிலே இறங்குகிறார்கள். My dear people, எனக்கு அருமையானவர்களே, you may begin with a very good idea. நீ ஒரு நல்ல எண்ணத்தோடு நீ இறங்கலாம். I want to serve God. நான் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். I want to stand for God. நான் தேவனுக்கு என்று நிற்க வேண்டும். I want to sacrifice for God. நான் தேவனுக்கு என்று தியாகம் செய்ய வேண்டும். I want to change society. நான் சமுதாயத்தை மாற்ற வேண்டும். You may begin with a lot of good ideas. உனக்கு நல்ல எண்ணங்களோடு நீ ஆரம்பிக்கலாம். But after some time, ஆனால் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு you say, I need money. எனக்கு பணம் அவசியம் என்று சொல்லுவார். And in order to get money, இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு how many people you oppress? எத்தனை மக்களை நீ ஒடுக்குகிறாய். You began with a good desire. நீ ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பித்தாய். But ஆனால் that you did not have the power to achieve that good desire. அந்த நல்ல வாஞ்சையை உன்னாலே அங்கே சாதிக்க அதற்கான வல்லமை உன்னிடத்தில் இல்லை. In the cross of Jesus, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையிலோ it is not having good desires. அங்கே வெறும் நல்ல வாஞ்சைகளை கொண்டிருப்பது மாத்திரமல்ல. See, all of you who have come here, இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாவரும் you know in your heart, உங்களுடைய இதயத்தில் நீங்கள் அறிவீர்கள், yes, these evil stones are in my heart. ஆம், இந்த பொல்லாத இந்த கற்கள் என்னுடைய இதயத்தில் All இருக்கிறது. these sins are in my heart. இந்த எல்லா பாவங்களும் எனக்குள்ளாக இருக்கிறது. I do not want these sins. இந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம். I want to be free. நான் அங்கே விடுதலையாக்கப்பட I வேண்டும். must fulfill these good things which I am hearing. நான் கேட்கக்கூடிய இந்த நல்ல காரியங்களை நான் செய்யும்படியா இருக்க வேண்டும். Now you have those good desires. அந்த நல்ல வாஞ்சைகள் உனக்கு உண்டு. But as soon as you go outside, ஆனால் நீ வெளியே போன உடனே your friend shows you a nice bottle. உன்னுடைய நண்பன் ஒரு நல்ல அழகான பாட்டிலை காட்டுகிறான். Hey, look at this bottle. இந்த பாட்டிலை பார். Daga daga mantundi. குடிக்க குடிக்க நன்றாக இருக்கு. It is so nice. அது அவ்வளவு நன்றாக இருக்கு. I am about to open it. நான் இதை திறக்க போகிறேன். It is too much for me, so you must help me. இது எனக்கு ரொம்ப மிஞ்சினதாக இருக்கிறதானால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்வளவுதான். All your good desires have gone. எல்லா உன்னுடைய நல்ல வாஞ்சைகளும் மறைந்து போய்விடும். One bottle ஒரு பாட்டில் போதும். overcame your good desire. உன்னுடைய நல்ல வாஞ்சைகளை அப்படியே மேற்கொண்டு விட்டது. My dear friend, எனக்கு அருமையானவர்களே, that is why ஆகையினால்தான் we have the cross. நமக்கு அந்த சிலுவை இருக்கிறது. The cross means சிலுவை என்றால் that old nature is crucified, nailed. நம்முடைய பழைய சுபாவமானது அங்கே சிலுவையில் அறையப்படுகிறது, ஆணிகளால் கடாவப்படுகிறது. That old nature is dead. அந்த பழைய சுபாவமானது மரித்து போகிறது. When you see that bottle, அந்த பாட்டிலை நீ பார்க்கும் பொழுது what must you say to your friend? உன்னுடைய நண்பனிடத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும்? Yes, ஆம், normally I would have grabbed the bottle, சாதாரணமாக நான் அப்படியே அதை பறித்திருப்பேன். but ஆனால் now I am dead to that bottle. நான் இப்பொழுது அந்த பாட்டிலுக்கு நான் மரித்தவனாக இருக்கிறேன். That bottle does not appear attractive to me. அந்த பாட்டில் எனக்கு எந்த கவர்ச்சியும் கொடுக்கவில்லை. இப்பொழுது I am free. நான் விடுதலையாக இருக்கிறேன். Because Jesus died for me. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். My dear people, எனக்கு அருமையானவர்களே, you must see the power of the cross. நீங்கள் சிலுவையின் வல்லமையை காண வேண்டும். So, ஆகினாலே we see sin dividing. அங்கே பாவம் நம்மை பிரிக்கிறதை பார்க்கிறோம். And in the 6th chapter of Acts, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்திலே
we see another principle. மற்றொரு சூத்திரத்தை நாம் பார்க்கிறோம். Look at the first verse. முதலாம் வசனத்தை பாருங்கள். In those days, அந்நாட்களிலே when the number of the disciples was multiplied, சீஷர்கள் பெருகின போது, look at that. இதை பாருங்கள். The disciples were being persecuted. சீஷர்கள் அப்படியாக அங்கே The துன்புறுத்தப்பட்டார்கள். disciples were being imprisoned. சீஷர்கள் அப்படியாக சிறையில் அடைக்கப்பட்டனர். But ஆனால் they were multiplied. அவர்கள் பெருகினார்கள். Look at the 7th verse. ஏழாம் வசனத்தை பாருங்கள். And the word of God increased, தேவன் வசனம் விருத்தி அடைந்தது. and the number of the disciples multiplied in Jerusalem greatly. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. You see, Jerusalem witnessed the crucifixion of Jesus. எருசலேமானது ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை அங்கே கண்டது. And Jerusalem heard the cry, not Jesus but Barabbas. அந்த எருசலேமிலே தானே இயேசு அல்ல பரபாசே எங்களுக்கு வேண்டும் என்கிற அந்த கூக்குரலை கேட்டது. Jerusalem heard the cry, crucify him, crucify him. அந்த எருசலேம் தானே இவரை சிலுவையில் அறையும் என்கிற அந்த கூக்குரலை கேட்டது. But ஆனால் in that same city, அதே பட்டணத்திலே the disciples were multiplied. சீஷர்கள் விருத்தி அடைந்தார்கள். And the priests were also converted. ஆசாரியர்களும் அநேகர் அப்படியாக ரட்சிக்கப்பட்டார்கள். And the great company of the priests were obedient to the faith. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். My dear people, எனக்கு அருமையானவர்களே, in the place where you would have thought there was great defeat, எங்கே ஒரு பெரிய தோல்வி என்று நினைத்தீர்களோ அந்த இடத்திலே தானே we see the disciples multiplying. அங்கே சீஷர்கள் விருத்தி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். My dear people, எனக்கு அருமையானவர்களே, you have come here. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். Now you know that in the word of God there is the power to multiply. தேவனுடைய வார்த்தையிலே அப்படியாக அங்கே விருத்தி அடையும்படியாக செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. And that multiplication of righteousness must take place in your heart. அந்த நீதியின் பெருக்கமானது உன்னுடைய இருதயத்திலே அந்த கிரியையை நடப்பிக்க வேண்டும். In your family. உன்னுடைய குடும்பத்திலே நடப்பிக்க In வேண்டும். your town. உன்னுடைய பட்டணத்திலே நடப்பிக்க In வேண்டும். your school. உன்னுடைய பள்ளியிலே நடத்த In வேண்டும். your hospital. உன்னுடைய அங்கே ஆஸ்பத்திரியிலே அது செய்ய வேண்டும். God will do it. தேவன் அதை செய்வார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Tell God, தேவனிடத்திலே சொல்லுங்கள், Lord, I want your righteousness to increase. ஆண்டவரே உம்முடைய நீதி பெருக நாங்கள் விரும்புகிறோம். I want disciples to increase உம்முடைய சீஷர்கள் in my village. என்னுடைய கிராமத்திலே உம்முடைய சீஷர்கள் அங்கே பெருக I வேண்டும். want holiness to increase பரிசுத்தம் in my family. என்னுடைய குடும்பத்திலே பரிசுத்தம் பெருக Oh, வேண்டும். let us cry to ஓ God. நாம் தேவனை நோக்கி கதறுவோம். Not just big meeting. ஏதோ ஒரு பெரிய கூட்டங்கள் அல்ல. We want the work of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை காண so வேண்டும். that you hate sin. அப்படியாக நீ பாவத்தை வெறுக்கத்தக்கதாக, So that you put away all evil from your heart. உன்னுடைய இருதயத்திலிருந்து எல்லா பொல்லாப்பையும் நீ நீக்கி So போடும்படியாக that the hand of God will come upon you. தேவனுடைய கரம் உன் மீது வந்து இறங்கத்தக்கதாக Even now, இப்பொழுதே let the hand of Jesus touch you. இயேசுவின் கரம் உன்னை தொடட்டும். And you will be free. அப்பொழுது நீ அங்கே விடுதலையாவாய். You will know the truth and the truth will set you நீ free. சத்தியத்தை அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலையாக்கு. Tell God, தேவனிடத்திலே சொல், Lord, ஆண்டவரே I want to see your word increasing in Delhi. ஆண்டவரே உம்முடைய வசனம் விருத்தி அடைகிறது டெல்லியிலே காண I விரும்புகிறோம். must see your word spreading till Calcutta and China. ஆண்டவரே கல்கட்டா சீனா வரை உம்முடைய வார்த்தையை சென்றடைய நாங்கள் காண Why is விரும்புகிறோம். not thy word increasing? ஏன் ஆண்டவரே உம்முடைய வசனம் விருத்தி அடையாமல் இருக்கிறது? Oh my Father, ஓ என் பிதாவே, is the gospel only to make me இந்த comfortable? சுவிசேஷமானது ஏதோ என்னை சௌகரியமாக ஆக்கும்படியாக For மாத்திரமா? me
to build a nice house, நான் ஏதோ ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கொள்ளும்படியாகவா, to be comfortable in that அந்த house. வீட்டிலே நான் சௌகரியமா இருக்கத்தக்கதாகவா, Oh, let your word come into my very bone, ஓ உம்முடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளுக்குள்ளாக வரட்டும், even into my very bones. Let your word come. என்னுடைய எலும்புகளுக்குள்ளாக உம்முடைய வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. Lord, let your righteousness come into me. ஆண்டவரே உம்முடைய நீதி எனக்குள்ளாக பிரவாகித்து வரட்டும், Cleanse me. என்னை சுத்திகரிய, Wash me in your என்னை blood. கழுவி அருளும் உம்முடைய ரத்தத்தினாலே. Oh, Father, ஓ பிதாவே, visit these people. Loving Father, அன்புள்ள பிதாவே, put your nail-pierced hands upon these dear people. இந்த அருமையான மக்கள் மீது உம்முடைய ஆணி கடவப்பட்ட கரத்தை நீட்டி வைத்தருளும். Oh, it is not enough that the word has increased in a few places. ஏதோ சில இடங்களிலே உம்முடைய வசனம் விருத்தி அடைந்தது போதாது, The word of the Lord has not increased in many places. அநேக இடங்களிலே வந்த தேவனுடைய வசனம் அங்கே விருத்தி அடையவில்லையே. Righteousness and holiness have not increased. நீதியும் பரிசுமும் அப்படியாக அங்கே பெருகவில்லையே. Oh, forgive us, ஓ Lord. எங்களை மன்னியும் ஆண்டவரே. Righteousness has not increased in Burma, பர்மாவிலே நீதி பெருகவில்லையே, in Delhi, டெல்லியிலே in our courts and offices. எங்களுடைய நீதிமன்றங்களிலும் எங்களுடைய அலுவலகங்களிலும் Righteousness has not நீதி increased. பெருகவில்லையே. Forgive us, Lord. எங்களை மன்னியும் ஆண்டவரே. All the bribes taken may be returned. எல்லா லஞ்சம் வாங்கின காரியங்களும் திருப்பி கொடுக்கப்படட்டும். All the oppression of the poor, the money may be returned. ஏழையில ஒடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட பணங்கள் திருப்பி கொடுக்கப்படட்டும். Let not unrighteousness prevail. அநீதியானது பிரபாகிக்க வேண்டாம். Raise up these young people, Lord. இந்த வாலிப மக்களை எழுப்பும் ஆண்டவரே. Other young people are trying with the gun to bring righteousness. மற்ற வாலிபர்கள் அப்படியாக அந்த துப்பாக்கியை வைத்து நீதிக்கு கொண்டு வர But விரும்புகிறார்கள். with the cross we will bring righteousness. ஆனால் சிலுவையின் மூலமாக நாங்கள் நீதியை கொண்டு வருவோம். Oh, the power of the ஓ cross. சிலுவையின் வல்லமை, The love of the cross. சிலுவையினுடைய அன்பு, The blood of the cross. சிலுவையினுடைய The ரத்தம், crucified Savior. சிலுவையில் அறையப்பட்ட ரட்சகர், Oh, my Savior. ஓ என் ஆத்ம ரட்சகரே, Visit these dear இந்த people. அருமையான மக்களை சந்தித்தருளும். Every young man, every young woman. ஒவ்வொரு வாலிப பையனும் பெண்ணும் There should not be any more thieves or any small thieves, big thieves, any thieves anywhere near here. ஆண்டவரே இங்க எங்கும் ஆண்டவரே சின்ன திருடன் பெரிய திருடன் என்று எந்த திருடனும் இருக்கக்கூடாது. Come to us, O Lord. எங்களிடத்திலே வாரும் ஆண்டவரே. Give us hearts that cry to you. உம்மை நோக்கி கதறும்படியான இருதயத்தை Give எங்களுக்கு to தாரும். us the spirit of prayer, O Lord. ஆண்டவரே ஜெபத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். Give us zeal for your glory, O உம்முடைய Lord. மகிமைக்கென்ற அந்த வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. Hear our prayer எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். and bless these dear இந்த people. அருமையான மக்களை ஆசீர்வதித்தருளும். Touch them, Lord, உங்களை தொட்டருளும் ஆண்டவரே. in Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே Amen.